T20 World Cup 48th மேட்ச் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் கடையில் 23rd June 6 AM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங்காக விளையாண்டுட்டு வர்றாங்க. இந்த போட்டியில் இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் விளையாண்ட போட்டிகள் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் குரூப் ஸ்டேஜில் ஸ்டார்ட் சூப்பராக இருந்தது. எண்டில் அகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு மோசமான தோல்வி. இன்னும் சொல்லப்போனால் 100+ ரன்ஸ் வித்தியாசத்தில் தோத்தாங்க. T20ல் 100+ ரன்ஸ் அப்படிங்கிறது படுதோல்வி அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்துலேருந்து சூப்பர் 8ல் பெருசாக கம்பேக் பண்ணலை. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேஸில் ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம். சில பிளேயர்ஸு ஃப்ரான்சிஸ் கிரிக்கெட்டில் விளையாடுறாங்க. அந்த மாதிரி இடத்துல ஓகேன்னு சொல்லலாம். ஸ்டில் கம்பைண்டாக இன்னுமே இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அண்டர்டாக்ஸ் கேட்டகரியில் தான் இன்னுமே ஆப்கானிஸ்தானை வைக்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி கிரிக்கெட் தான். பேட்டிங் பேஸில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், இன்னும் ஃபயர் பவர் உள்ள பேட்டர்ஸ் இருந்தால் பெட்டரான அவுட்புட் ஆப்கானிஸ்தானால் கொடுக்க முடியும். பார்க்கலாம். இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இன்னும் 2 வேர்ல்ட் கப்போ இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 இயர்ஸாக போராட வேண்டியது இருக்கும். ஆப்கானிஸ்தான் அதை பண்ணுவாங்க. இப்போதைக்கு நல்ல ஃபைட் கொடுப்பாங்க அகென்ஸ்ட் ஆஸ்திரேலியான்னு சொல்லலாம். MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீமு ஃபேண்டசி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். MyMaster 11 100 and above டெபாசிட் பண்ணும்போது ரியல் கேஷ் ஆஃபராக கொடுக்குறாங்க. சூப்பரான ஒரு விஷயம். ஜிஎஸ்டி பணம் பிடிக்கிறது அப்படின்ற அந்த இடத்துல இந்த மாதிரி ரியல் கேஷை டெபாசிட் பண்ணும்போது கொடுக்குறது வந்து சூப்பரான ஒரு விஷயமாக பார்க்குறேன். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. 0% கமிஷன் தான் எடுக்கிறாங்க. உங்களோட ஒப்பீனியன் பேஸில் வர இந்த எஸ் நோ அப்படின்னு கொடுக்குற அந்த கான்செப்டில் டெஃபினட்டாக அதையும் பயன்படுத்திங்க. ரெகுலர் கிவ் அவேஸ் கொடுக்குறனால சிறப்பான ஒரு விஷயமா அங்கேயும் பார்க்கலாம். MyMaster 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. ஹார்னஸ் வேலி ஸ்டேடியம், செயின்ட் வின்சென்ட் அண்ட் கிரனடைன்ஸ் இந்த கிரவுண்டில் தான் இந்த மேட்ச்சு. மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நைட் மேட்ச் அப்படின்றதுனால கொஞ்சம் சவர் அதிகமாக கூட இருக்கலாம். நிறைய நேரங்களில் இந்த கிரவுண்டில் மழை அப்படிங்கிறது பாசிங் சவராக போய் பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் இது நைட் மேட்ச் கொஞ்சம் ரெயின் சான்ஸ் அதிகம் அப்படிங்கிற அந்த ஃபேக்டரில் யோசிக்கும் போது பாசிபிளாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஷார்ட் அண்ட் கேமாக இருக்கலாம். இல்லை முழுமையாக நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கலாம். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வெதர் வந்து ப்ரிடிக்டபிள் அப்படின்னா கூட நிறைய நேரங்களில் மழை பெஞ்சிட்டு விட்டுரும். அந்த மாதிரியும் நடந்திருக்கு. 5 மேட்சஸில் 4 பேட் ஃபஸ்ட்டு, ஒரு சேசிங். பேட் ஃபஸ்ட்டா இல்லை சேசிங்கா அப்படின்னு கேட்டால் இங்கே பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரபுளாக அந்த நம்பர் சொன்னால் கூட ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சேசிங் ப்ரிஃபர் பண்ண வைக்கும். 133 தான் ஆவரேஜ். இது கொஞ்சம் லோனு தான் பார்க்குறேன். அண்டு 150 to 170 இந்த ரேஞ்சில் 2 டைம்ஸ் ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ அதில் 160 பிலோவாக தான் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் பங்களாதேஷ் 159/5 அப்படிங்கிற அந்த ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக கொஞ்சம் அண்டர்டாக்ஸ் டீம்லாம் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் விளையாண்டதுனால ஸ்கோர் பெருசாக வரலைன்னு சொல்லலாம். பட் 150, 160 அப்படிங்கிறது இங்கே எதிர்பார்க்குற ஸ்கோராக இருக்குது. ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா, இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் பார்க்கும்போது ஆஸ்திரேலியா பேட் ஃபஸ்ட்டு பண்ணுனா இந்த பங்களாதேஷோட ஹை ஸ்கோரை பீட் பண்ணி மேலே போக முடியும். கண்டிப்பாக ஆப்கானிஸ்தானோட பவுலர்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. அது வந்து நார்மலாக இந்த கிரவுண்டோட ஸ்கோரை கொண்டு வர மாதிரி ஒரு இடமா தான் இருக்கும். அதனால் ஒரு 160, 170ங்கிறது மினிமம் எதிர்பார்க்குற ஸ்கோராக ஆஸ்திரேலியா பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் எதிர்பார்க்குறோம். அண்டு ஒருவேளை ஆப்கானிஸ்தான் பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் ஒரு 130 to 140 இந்த ரேஞ்சுக்கு அவங்களால அடிக்க முடியும். அந்த ஒரு விஷயத்தை பண்ணுவாங்களா? பட் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும். அதை மைண்ட் பண்ணிக்கிங்க. அண்ட் இந்த வகையிலேயே ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆஸ்திரேலியா மாற்றம் செய்ய மாட்டாங்க. மோஸ்ட்லி அதே லெவனோட போவாங்க. ஒருவேளை ஆப்கானிஸ்தான் தானேன்னு சில மாற்றங்கள் எது செய்கிறாங்களா? ஏன்னா குரூப் ஸ்டேஜில் பவுலர்ஸ் ரொட்டேஷன் இருந்தது, ஃபாஸ்ட் பவுலர் ரொட்டேஷன் இருந்தது. எல்லிஸை உள்ளவரை வச்சுட்டு கமின்ஸை வெளியில் வச்சாங்க, ஸ்டார்க்கை வெளியில் வச்சாங்க, ஹேஸ்லூட்டை வெளியில் வச்சாங்க. இதெல்லாமே பண்ணாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டாங்கங்கிறது தான் எதிர்பார்ப்பு. சூப்பர் 8 மேட்சஸ் அண்ட் செமிஃபைனல் அப்படின்னு போகும்போது இந்த காம்பினேஷன் அந்த கோரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக பாசிபிளாக ஆஸ்திரேலியா அதே லெவனோட தான் போவாங்க. வார்னர் ஹெட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. வார்னரை பொறுத்த வரைக்கும் சூப்பரான டிஸ்பிளே போன மேட்ச் ஷோ பண்ணார். கண்டிப்பாக வந்து பிக் மேட்ச் பிளேயர்னு சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. ஹெட் அண்ட் டீசன்ட் பிளேயர், சூப்பரான அவுட்புட் கொடுக்குறாரு. இவருமே பிக் மேட்ச் செம்மையாக பண்ணுறாரு, அதை பார்க்கணும். அண்ட் மிச்சல் மாஸ் ஃபார்ம் டவுனாக இருக்குது. கிளென் மேக்ஸ்வெலோட ஃபார்ம் பேட்டிங் பேஸில் டவுனு, பவுலிங் பேஸில் சில நேரங்களில் ஹேண்டியாக இருக்கார். ஸ்டோயினிஸோட பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே சிறப்பாக இருக்குது. பட் சில நேரங்களில் பவுலிங்கில் பார்க்கணும் அவருக்கு கொடுக்குறாங்களா முழுமையாக அப்படின்ற அந்த இடம் டவுட் ஆகுது. எண்ட் ஓவர்ஸில் கொடுக்குறாங்க இப்போ ரீசெண்டாக, அதை பார்க்குறோம். ஸ்டார்க்கை ஏர்லியாக முடிச்சுட்டு ஸ்டோயினிஸ் அண்டு கம்மின்ஸ் எண்ட் ஓவரில் வீசுகிற மாதிரி கூட சில நேரங்களில் பார்க்குறோம். அந்த பேஸில் ஸ்டோயினிஸுக்கு எண்ட் ஓவரில் விக்கெட் விழும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். டிம் டேவிட்டு சூப்பரான ஹிட்டிங் எபிலிட்டி. பட் ரீசெண்டாக அவ்வளோவா பார்க்க முடியல. மாத்யூரோட பேட்டிங்கும் பெருசாக பார்க்க முடியல. பேட் கம்மின்ஸு, ஸ்டார்க்கு, ஜாம்பா, ஹேசல்வுட்டுங்கெல்லாம் நல்ல பவுலிங் டிஸ்பிளே கொடுக்குறாங்க.
பட் ஹாசல்வுட் இந்த சீசனில் விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இல்லை, அது கொஞ்சம் டவுனாக பார்க்கப்படுது. இருந்தால் கூட அவரோட எக்கனாமிக் அந்த மாதிரி லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆப்கானிஸ்தான் போன மேட்ச் சசாயை ஓப்பன் பண்ண வச்சாங்க வித் குர்பாஸ். சசாய் பெருசாக பண்ணலை, பட் பெருசாக பண்ணக்கூடிய குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. குர்பாஸோட பேட்டிங் டிஸ்பிளே டீசெண்டாக இருக்கும். இப்ராஹிம் சட்ரான் ஒரு ஸ்டெடினஸை டாப் ஆர்டரில் கொடுப்பாரு. குல்புதீன் நைபு, ஒமார் சாய் இவங்கெல்லாம் நல்ல ஆல்ரவுண்டர்ஸாக பார்க்கலாம். நைபுக்கு சில நேரங்களில் போலிங் கொடுக்குறாங்க, ஆனால் முழுமையாக கொடுக்குறாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நிறைய நேரங்களில் கொடுக்கறது இல்லை. அதுக்கு காரணம் இந்த டீமில் நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. நபி, ரஷீத் கான், நூர் அகமது, நவீன், ஃபரூக்கி அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பரான பவுலர்ஸ் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அப்படின்ற இடத்துல நைபுக்கான ஓவர்ஸ் இல்லாமல் இருக்குது. ஒருவேளை ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் வச்சு செஞ்சாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல நைபை கொண்டு வரலாம். இதுக்கு முன்னாடி அப்படி கொண்டு வந்தது தான் நைபுக்கு 2 விக்கெட் விழுந்தது அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த மாதிரி இடம் தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. நபி, ரஷீத் கான் டீசெண்டான ஹிட்டிங், எந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்குன்னு சொல்லலாம். நவீன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதே நேரத்தில் வேரியேஷனில் விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்னு சொல்லலாம். ஃபசல் ஹக் ஃபரூக்கி இந்த சீசனில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருக்கார். சூப்பராக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார். அது ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா பார்க்கணும். அண்ட் ரஷீத் கான் ஓரளவுக்கு நல்ல பவுலிங் கொடுக்குறாரு. அடிக்க போனால் அவர்கிட்ட விக்கெட்டை விடணும், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு டிஃபென்சிவ் மோடில் போனாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அவர்கிட்ட சர்வே ஆக முடியும். ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு, நிறைய மாற்றங்கள் செய்யறது இல்லை. பவுலிங் பேஸில் ஆப்ஷன் கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். ஸ்டில் 6 ஆப்ஷன் இருக்குது. மிச்சல் மார்ஸ் ஃபிட் அப்படின்னு போன மேட்சில் சொன்னார், பவுலிங் பேஸில் என்னால் வீச முடியும் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஒரு இடம் மறுபடியும் யோசிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தால் கூட போன மேட்ச்சில் பவுல் பண்ணாததுனால மேக்ஸிமம் இந்த பவுலர்ஸோடே போவார்ன்ற எதிர்பார்ப்பு. மிச்சல் மார்ஸ் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டார்னு தான் தோணுது. இன்னும் சில மேட்சஸ் அவர் பேட்டராக மட்டும் இருப்பார்னு யோசிக்கலாம். மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸு ஓவர்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி இந்த 4 பவுலர்ஸ் முழுமையாக வீசுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஃபுல் கோட்டா பேஸில் இவங்க தான் இருப்பாங்க. ஸ்லாகில் ஸ்டார்க்கு, கம்மின்ஸ் எதிர்பார்க்குறோம். ஸ்டார்க் எண்டில் கொஞ்சம் அந்த ஃபயரை ஷோ பண்ணுவார். ஆனால் போன மேட்ச் ஏழையாக முடிச்சுட்டு ஸ்டோயினி சைடு தான் போனாங்க. அதனால் கம்மின்ஸ் ஸ்டோயினிஸை தான் எண்ட் ஓவரில் எதிர்பார்க்குறோம். இன்னொரு பக்கம் கூட கம்மின்ஸை கூட ஏழையாக முடிச்சுட்டு ஜோஸ் ஹேஸ்லூட் எண்டில் வைக்கிறத பார்க்குறோம். மேக்ஸிமம் என்னோட எதிர்பார்ப்பு ஜோஸ் ஹேஸ்லூட் அண்ட் கம்மின்ஸு எதிர்பார்க்குறேன். அண்ட் எண்ட் ஓவரில் எல்லாருமே வீசக்கூடிய எபிலிட்டியோடு தான் இருக்காங்க. ஸ்டார்க் ஏர்லியாக ஓவர்ஸ் போடுறாரு, மேலே போட்டு விக்கெட் எடுக்கிறது, இந்த ஒரு விஷயத்த பண்ணுறாரு. அண்ட் அவருடைய எக்ஸ்ட்ரா பேஸு டெஃபினட்டாக ஆப்கானிஸ்தான் பேட்டரை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஒரு வேளை ஏர்லியாக ரன்ஸ் கொடுக்குற மாதிரி போச்சுன்னா, நான் மேலே போடும்போது சில நேரங்களில் ரன்ஸ் போகும். அந்த மாதிரி இருந்தால் ஸ்டார்க்கை கட் பண்ணிவிட்டு லேட்டராக பயன்படுத்த பார்ப்பாங்க, அவங்க எண்ட் ஓவரில் வரலாம். பட் மோஸ்ட்லி ஹேஸ்லூட் அண்ட் பேட் கம்மின்ஸ் எண்ட் ஓவரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக பார்க்குறேன். ஆப்கானிஸ்தான் பவுலிங் பேஸில் யோசிக்கும் போது இங்கேயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நபி, ரஷீத் கான், நூர் அகமது, நவீன், ஃபரூக்கி, ஒமர் சாய், நைபு இப்படி தான் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல ரஷீது, நவீன் உல் ஹக், ஃபரூக்கி மோஸ்ட்லி வீசுவாங்க. இல்லை நைபோட ஓவர் குறைவாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வீசாமல் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஸ்லாகில் நவீன் உல் ஹக் அண்ட் ஃபரூக்கியோட ஓவர் மோஸ்ட்லி இருக்கும். பிக் பேஸில் யோசிக்கும் போது டாப் பிக்கில் குர்பாஸ் இருக்கார். ஒரு சைடு மேத்யூவேர்டு, இன்னொரு சைடு குர்பாஸுங்கும் போது மேத்யூவேர்டு பேட்டிங்கே வரதில்லைங்கிறப்ப குர்பாஸ் சைடு தான் டெஃபினட்டாக போவாங்க. அது சாய்ஸ் பேஸில் ஹையாக இருக்கார். அண்ட் ஜோஸ் ஹேஸ்லூட் இந்த சீசனில் பெருசாக பண்ணலை. அகென்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் டெஃபினட்டாக ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பேஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நவீன் எண்ட் ஓவர்ஸில் சூப்பராக இருப்பார். அந்த வகையில் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் பிக் பேஸில் குறைவாக இருக்காங்க. நைபு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியன்ஸ் வச்சு செஞ்சாங்கன்னா நைபோட பவுலிங் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி பவுல் பண்ணும்போது கோல்டன் ஆம் அப்படிங்கிற மாதிரி விக்கெட்டே எடுக்கிறார். மிச் மார்ஸ் பேட்டிங் பேஸில் பெருசாக சைன் ஆகலை. இன்றைக்கிட்டே அவருக்கான டேவாக இருந்ததுன்னா நம்பர் 3 வரதுனால அந்த இடத்துல யோசிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. கேப்டன் சாய்ஸ் ஸ்டோயினிஸ், ரஷீத் கான், ஆடம் ஜாம்பா நிறைய பேர் உங்கள் சைடு போயிருக்காங்க. ஜாம்பாவோட விக்கெட் டேக்கிங் தொடர்ந்து நல்லா இருக்குது. ரஷீத் கான் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் எடுக்கிறாங்க. ஸ்டோயினிஸோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே இருந்திருக்கு அவரோட பாயிண்ட் பார்த்து. பட் ஸ்டோயினிஸை எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக நான் பார்க்குறேன். சில நேரங்களில் முழுமையான ஓவர் கொடுக்காமல் இருக்கலாம். ஏன்னா ப்ரைம் பவுலராக கம்மின்ஸு, ஸ்டார்க்கு, ஜாம்பா, ஹேஸ்லூட் இவங்களை பார்க்குறாங்க. அவங்க கண்டிப்பாக 4 ஓவர்ஸ் போடுவாங்கும்போது ரிமைனிங் 4 ஓவரை தான் மேக்ஸி சைடும் ஸ்டோயினி சைடும் போவாங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி டாப்பில் சசா இருக்கார். ஒருவேளை சர்வையான லேட்டாக வந்தால் மேக்ஸ்வெலோட ஒரு ஓவர் இருக்கலாம். இல்லை பவர் பிளேயில் கூட மேக்ஸ்வெல் வச்சு ஸ்டார்ட் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்குல அந்த மாதிரி விஷயம் பண்ணியும் இருக்காங்க. ஸோ மிடில்லையும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அந்த இடத்துல மேக்ஸியோட ஓவர் இருக்கலாம்.
ஸோ நல்லாவும் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஸ்டோய்னிஸோட ஓவர் குறையுங்கிற பட்சத்தில் அதே நேரத்தில் பேட்டிங் பேஸில் வரல, டாப் ஆர்டரே ஃபினிஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ஸ்டோய்னிஸ் கேப்டனாக போகிறது டெஃபினட் ரிஸ்க்கு. பட் இப்போதைக்கு பாயிண்ட் பேஸில் ஹையாக இருக்கனால பீப்புள் நிறைய பேர் விரும்பியிருக்காங்க, அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா டெஃபினட்டாக ஆஸ்திரேலியன் பவுலர் சைடு போகலாம். மிச் ஸ்டார்க்கு, ஹேசல்வுட் எல்லாம் கண்டுக்காமே இருக்கிறாங்க. டெஃபினட் கன்சிடரேஷன். இன்றைக்கி டேயில் இந்த இனிஷியல் ஸ்விங் எதுவும் கிடைக்குது, இந்த ரெயின் ஃபேக்டர் பெருசாக இல்லை அப்படின்னா, ரெயின் ஃபேக்டர் இருக்குது. ஒருவேளை ஆன் டைமில் மழை இல்லாமல் போகுது, முன்னாடி பெஞ்ச மழை அப்படிங்கிறது அந்த இனிஷியல் மாய்ச்சர் இருக்கும், அங்கே ஸ்விங் கிடச்சிதுன்னா டெஃபினட்டாக வேறு லெவல் பண்ணுவார். அது மாதிரி ஹேசல்வுட்டை நிறைய டைம் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட் கம்மின்ஸ்னு பார்க்கும்போதும் ஒரு முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி ட்ராக்ஸுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகிட்டே இருக்குது, அந்த மாதிரி ட்ராக்ஸுக்கு சூட்டபிள் பவுலர்னா டெஃபினட்டாக கம்மின்ஸு. ஒருவேளை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹேசல்வுட், ஒருவேளை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக்கை யோசிச்சாலும் இங்கே கண்டிப்பாக பண்ண முடியும்னு ஒரு பவுலர் சொல்லணும்னா டெஃபினட்டாக பேட் கம்மின்ஸ் தான். அவருக்கு சூட்டபுளான ட்ராக்காக தான் இதெல்லாம் பார்க்குறேன். டீம் பாருங்கள், கேப்டன் ரஷீத் கான், வைஸ் கேப்டன் பேட் கம்மின்ஸு. ஆஸ்திரேலியன் பவுலர்ஸை கவர் பண்ணியிருக்கேன். ஓமர் ஜாய், ரஷீத் கான், குர்பாஸ் அப்படின்ற மாதிரி ஆப்கானிஸை கவர் பண்ணியிருக்கேன். இங்கே ஃபரூக்கி மிஸ் பண்ணுறது கொஞ்சம் பிளண்டராக பார்க்குறோம். ஒருவேளை பவுல் ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தான் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நவீன், ஃபரூக்கி இவங்களை கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி பிக் பண்ண பாருங்கள். அப்போ மேக்ஸி மாதிரி இடத்துல மிஸ் பண்ணணும். மேக்ஸி மிஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப் சாய்ஸ் தான். நம்ம 4ல் பேட்டிங்கில் கொஞ்சம் ஸ்கோர் எதுவும் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ பவுல் ஃபஸ்ட்டு ஆப்கானிஸ்தான் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி இடத்துல யோசிச்சு தான் ஆகணும் யார் ஹெவி பாயிண்ட் எடுப்பாங்க. ஏன்னா மேக்ஸியோட முழுமையான ஒரு இருக்கும்லாம் கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியாது. அந்த பேட்டிங் பேஸ்லேயும் ஒரு ஒரியாக தான் இருக்கார், பெஸ்ட்டாக இல்லை. பட் ஒரு பாயிண்ட் யோசிக்கணும், ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக அந்த 200+ அடித்த அந்த 200 அடித்த அந்த ஒரு மேட்ச்சு T20 வேர்ல்ட் கப்பில் இல்லை 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் அடித்தது ஞாபகம் இருக்கும். ஏர்லியாக எல்லா விக்கெட்ஸும் விழுந்ததுக்கப்புறம் மேக்ஸ்வெல் தனியாக நின்று போராடி ஜெயிச்சு கொடுத்த அந்த மேட்ச் ஞாபகம் இருக்குது. ஒருவேளை அது ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக பெட்டராக விளையாடுவோம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில். இதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த டிஃப்ரெண்ட்டாக தான் திங்க் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக ஆஸ்திரேலியா ஜெயிக்கிற மாதிரி தான் நம்ம டீம் செட் பண்ண போகிறோம். அதில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், எந்த ஆப்கானை கரெக்டாக இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா க்ளோஸ் டு GL வர முடியும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.